சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு வளையத்திற்குள் பந்தயச்சாலை கொண்டு வரப்பட்ட நிலையில் FIA ஆய்வு. ஃபார்முலா கார் பந்தயம் நடைபெறும் சென்னை காமராஜர் சாலையில் சனிக்கிழமை மதியம் முதல் போக்குவரத்து மாற்றம். போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பகுதிகளில் கூடுதல் காவலர்களை பணியில் ஈடுபடுத்த போக்குவரத்து போலீசார் திட்டம். அமெரிக்க முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 8 முன்னணி நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழக அரசுக்கு அழைப்பு. கல்வி வளர்ச்சி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். அரசியலுக்காக புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சரியல்ல. கல்வியில் திமுக அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. அண்ணாமலை வெளிநாடு சென்றதை அடுத்து பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளராக H. ராஜா நியமனம். 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவுடன் JP நட்டா கோவையில் ஆலோசனை. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு தேசிய மருத்துவ ஆணையம் வழங்கிய அனுமதி ரத்து. தமிழ்நாட்டில் MBBS படிப்பில் 100 இடங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்ற அறிவிப்பும் ரத்து. தமிழ்நாட்டில் அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளுக்கு தேர்வு மையம் கிடையாது. பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அறிவிப்பை வெளியிட்டது அரசு தேர்வுத்துறை. MR விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு குறித்து விசாரிக்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் IG பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. சிலை கடத்தலுக்கு உதவியதாக CBI பதிவு செய்த வழக்கில் உத்தரவு. முன்னாள் முதலமைச்சர்கள் காவல் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புவது ஏன்? திருச்சி SP வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சாட்டை துரைமுருகனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி. சென்னையில் முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம். மிரட்டல் விடுத்த நபர்களின் தரவுகளை தர மறுக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு இன்டர்போல் உதவியுடன் சைபர் கிரைம் போலீசார் கடிதம். விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறுவதில் சிக்கல். போக்குவரத்து பாதிப்பை காரணம் காட்டி அனுமதி மறுப்பு என தகவல். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என அரசு அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் காட்டமான கருத்து. மதுரை மத்திய சிறைக்கு மாற்று இடத்தை கண்டறிந்து புதிய சிறை கட்ட உத்தரவிடக் கோரி வழக்கு. தமிழக உள்துறை செயலர் மற்றும் சிறைத்துறையின் தலைவர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நாகர்கோவில், சென்னை, எழும்பூர், மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவை சனிக்கிழமை தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்.
அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீன் அகமதுவை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. முன்மொழிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற நீதிபதி ஷமீன் கோரிக்கை நிராகரிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரிஹரன், அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 4 வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய தடை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உத்தரவு. ₹100 கோடி மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அஸ்திவாரம் தோண்டப்பட்டு பணிகள் தீவிரம். உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வடலூர் சத்தியஞான சபையில் இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஆய்வு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு அனுமதி மறுப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு அனுமதி அளித்த நிலையில் கட்டாய வசூலில் சுங்கச்சாவடி நிர்வாகம். சும்மா கூப்பிடுங்கண்ணே. என்னங்கண்ணே வண்டிக்காரண்ணே, யாரையும் கூப்பிடுங்க, யாரும் கூப்பிடுங்க, யாரையும் கூப்பிடுங்க, போங்க. சொன்னது உண்மை. யாரையும் கூப்பிடுங்க. எதுக்கு ஆர்டர் வரல? ஆர்டர் வராம சொல்றாரா? ஆர்டர் வராம நான் இங்க இருந்து போனேன், நான் போனேன், கொடுக்காம தான் போனேன். யாரையும் கூப்பிடுங்க, யாரையும் கூப்பிடுங்க, யாரையும் கூப்பிடுங்க. போலீஸ கூப்பிடுன்றீங்க, கூப்பிடுங்க. அவரு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் எனக்கு போலீஸ். சென்னை காரம்பாக்கத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் திருப்பம். மூதாட்டியே மயக்க மாத்திரை உட்கொண்டு நாடகமாடியது விசாரணையில் அம்பலம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் திருநங்கை திருநம்பிகளுக்கான ஹார்மோன் ஊசிகள் தட்டுப்பாடு. மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாக திருநங்கை அமைப்பினர் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அருகே ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் தீ விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. வேலூர் எல்லப்பன்பட்டி கிராமத்தில் கோயிலில் வழிபாடு செய்வதில் இரு தரப்பினரிடையே தகராறு. சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது ஆட்சியரகத்திலேயே மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு. நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான இடைவெளியை ஃபின்டெக் வெகுவாக குறைத்துள்ளது. உலகளாவிய ஃபின்டெக் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பாராலிம்பிக்கில் ஒரே போட்டியில் தங்கம் வெண்கலம் என 2 பதக்கங்களை வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவனி லெஹாரா தங்கத்தையும் மோனா அகர்வால் வெண்கலத்தையும் தட்டிச் சென்றனர். பாராலிம்பிக்கில் பெண்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி பாலுக்கு வெண்கலம். ஒரே நாளில் 3வது பதக்கத்தை வென்று இந்தியா அசத்தல். விஜய் நடித்த கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை என தகவல். அதிகாலை காட்சியும் இல்லை என கூறப்படுவதால் ரசிகர்கள் ஏமாற்றம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம். பிரீத்தி என்ற கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ருதிஹாசன் இணைந்துள்ளதாக போஸ்டரை வெளியிட்டு அறிவிப்பு.